யோ அலிகாஷா, உன்னை நம்பிதான் இந்த புனிதமான கட்டப்ப போட்டு இருக்கிறேன். எதுவும் பிரச்சனை ஆயிடாதுல்ல? அதெல்லாம் ஒன்னாவது வாடா, நான் பாத்துக்கிறேன். என்ன பாப்பா, நான் அடி வாங்காத ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பாப்பா, அவ்வளவுதானே? என் புளிய கொண்ட முடிய எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வா, இன்னைக்கு கலெக்ஷன் ஆடுறோம், பாதியா பிரிக்கிறோம். பிரிக்கலனா தானே தெரியும். வா போலாம். வாடா, இந்த டீக்கல்ல இருந்து ஆரம்பிப்போம். அம்மா யோ இடியா, நான் கூப்பிடுறேன். அம்மா, இந்த பிச்சைக்காரனுங்க தொலை தாங்க முடியலையே. காலையில எழுந்தா வந்துடுறானுங்க. என்னையா எப்படியே நான் கூப்பிட்டோன்னே வந்தாங்க பத்தியா? பிச்சைக்காரன் நினைச்சிக்கிறாதியா? கை கால்லாம் நல்லா தானே இருக்குது, எதுக்கு பிச்சை எடுக்கிறீங்க? எங்களை பார்த்தா பிச்சைக்காரன் இருக்குதா? யோ இதுக்குதான் இந்த கெட்டப்பு வேணான்னு சொன்னேன். பின்ன வேப்பிலை கைமா வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? சாய்பாபா கோயில கூ ஊத்து போறான், உங்களால முடிஞ்ச காணிக்கை கொடுங்க. என்னப்பா சாய்பாபா கோயில கூழ் ஊத்துறேன்றாங்க? அம்மன் கோயில தானே ஊத்துவாங்க. யோ நீ சாமி மாத்தி சொன்னாலும் அந்த குண்டானி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. எந்த சாமியா தானம்மா, எல்லா சாமி தானம்மா. உன் இஷ்டத்துக்கு குழுவின் கடப்ப சாய்பாபா கோயில கூழ் ஊத்துறேன்ட்டு அதனால நாங்க காசு கொடுக்கணுமா என்ன? அம்மா ஒரு 2 ரூபாயாவது போடுங்கம்மா. டேய், டீயே 10 ரூபாடா, 2 ரூபாய் கேக்குற? அப்போ ஒரு 10 ரூபா போடுங்கம்மா. ஏண்டா உடுக்க மூஞ்சி, அந்த ஆள் இஷ்டத்துக்கு கேட்பான், நீ கேப்பியா என்கிட்ட? ஃப்ராடு சாமியாரா 2 பேரும்? ஏமா, நாங்களாம் எங்களுதான் கேக்குறோம், மரத்தை கூ சுத்தமா கேக்குறோம். அட காட்டு கலகா மூஞ்சி, சாய்பாபா அண்ணா இப்ப நான் மாரியாத்தான்ற? ஓ ஏன் மாத்தி மாத்தி சொல்லி மாத்திட்டா? கரெக்டா ஒண்ணு சொல்லியா? ஏமா, நீ கொடுக்குற 10 ரூபாய்க்கு 10 கேள்வி கேட்டுக்கிற, 10 ரூபாய் போட்டு போமா. ஏன் நீ சம்பாதிச்சா குத்து வச்சுக்கிற 10 ரூபாய் கேக்குற? ஆத்தால கோவம் பச்சிட்டோம். இப்ப எதுக்கு சிஎஸ்கே சேஸ் கேர்ள்ஸ் மாதிரி ஆடிட்டு இருக்கிற? ஏய் குலசி, ஆத்தால கோவம் பச்சிட்டா உனக்கு கல்யாணமே ஆகாது. ஏண்டா மானம் கட்டவனுங்களே, ஏற்கனவே எனக்கு 3 கல்யாணம் ஆயிடுச்சு, உதவாங்கிறதுக்காக ஓடிடுங்க. மானங்கட்ட குண்டானி 3 கல்யாணம் ஆனது எவ்வளவு பெருமையா சொல்லிட்டா பாரு. ஏய், 3 கல்யாணம் ஆனா 30 கல்யாணம் ஆனா வாங்கடா, 10 ரூபாய் போலாம். அம்மா ஒரு 10 ரூபா தானே கட்ட, அதிகமா குறைச்சிட்டு இருக்கிற. யாரை பார்த்து குறைச்சிட்டு இருக்க? என்ன நானா நாயா? என்னை பத்தி தெரியுமா உனக்கு? எங்க ஊர்ல வந்து எங்க கேட்டு பாரு. போயா போயா போயா. ஐயா ஐயா, மூஞ்ச பத்தியா? பிச்சைக்கார கூட சோறு போட மாட்டேன். 10 ரூபாய் போட வைக்கல உனக்கு. இதுல வேற எங்களை அல்ட்டி அடிக்கிற. இந்த லட்சம் 3 கல்யாணம். 30 கல்யாணம் ஆகும் உனக்கு. செல்லாத்தா மாரியாத்தா செல்லாத்தா. இப்ப எல்லாம் பாடிட்டு ஆடிட்டு வந்தேன்னா வைபா இருக்காது. என்னையா பாட்டி பாடுற? இப்படி பாடுனியா? ஒட்டாயிரம் தாரேன், ஒரு உழப்பு தட்டும் தாரேன், ஒட்டுக்கிட்டு வாடி நம்ம தானம் கேட்க போவோம். டேய், ஒரு புளி முட்டுக்கிறான் பாரு, காசு கேடுறா. டேய் குடா. டேய் எதுக்குடா ஆயிச்சா? இதான்டா குடுறான்னா, அதான் குடுத்தேன். டேய் காசு குடான்னா தான் கேட்டேன். டேய் என் மேல கை வச்சிட்டல, நான் யார் கூட வந்திருக்கேன் தெரியுமாடா? யார் குடுறா வந்த? அது ஓடுறான், நான் கூட வந்தேன். டேய் என்னடா அடி வாங்க விட்டுட்டு ஓடிட்டு இருக்க? டேய், அடி வாங்க நின்னு வேடிக்கை பார்க்க சொன்னல, அதான் ஓடிங்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், நீ இப்ப என்ன அடிச்சல அதே மாதிரி அவன் ஆடுறா, நான் கூட உனக்கு காசு தரேன். போய் அவனை போய் இட்டுன்னு வாடா, அவனை அடிக்கிறேன். இந்த போறேன்டா. யோ யோ ஐயா இல்லையா, அவன் காணிக்க நிறைய தரேன்னாயா, வாயா வாங்கிட்டு வரலாம். அவன் தரேன் தானா? ஆமாயா அவன் வாயா. எப்படி அடிப்பான்டாவா? யோ அடிக்க மாட்டாயா, வாயா. போ. என்ன பாருமா, குடுக்குறேன்னு சொன்னமா, குடு. குடுக்குறேன். அதே மாதிரி இல்ல நயா பைசா தர மாட்டேன். போய் பாரு. அதே வாயி, அதே இடம், அதே ரத்தம். சூப்பரா ஆச்சு முட்டை. ஏய் ஓனா மூஞ்சி. யோ காணிக்கையா இருந்தாலும் அடியா இருந்தாலும் ஆளுக்கு பாதி பாதி தான். டேய் ஓவரா பேசாத, காசை கொடு, இல்லன்னு வச்சுக்க இன்னொரு காணிக்க உயும். டேய் அப்பா குட்ட காணிக்க போயிருந்தா. யோ சீக்கிரம் ஓடியா, அழிக்க போனான். ஓ நல்ல வேலை, அவனால நம்மள பிடிக்க முடியல. கொஞ்சம் உள்ளா இருந்தானா வச்சுக்க, நம்ம கதை அவ்வளோதான். போது தள்ளிட்டு இருப்பான் அவன். வா போலாம். 3 அடி பில்டிங் இந்த ஊருக்கு நேரா இருப்பார் போகுதுடா. வாடா, நம்ம டொனேஷன் கேட்கலாம். யோ அங்க பாரு, ஓனர் ஒண்ணு கடிச்சிட்டு இருக்கிறாரு. ஒண்ணு கடிச்சுக்கிறாரா? ஐயா ஓனர் சார். ஐயா ஒண்ணு கடிக்கிறவரு. டேய், நான் ஒண்ணு கடிக்கலடா, தண்ணி அடிக்கிறேன்டா. ஓனர் சார் ரெண்டும் ஒண்ணு தான், குடிச்சா மூத்தம் தான் வரும். அதுக்கு பேசாம மூத்தரிச்சியா குடிச்சிடலாமாடா, செலவு மிச்சம். ஒண்ணு குடிப்பியா? யோ ஓனர் என்ன ஒண்ணு குடிக்கிறேன்டா, இவன்ட்ட போய் டொனேஷனுக்கு வந்திருக்க. என்ன 3 அடுக்கு மாறி பெரிய ஓனர் என்ன ஒத்த பாட்டில் வச்சு ஒண்ணு குடிக்கிறேன்றான். இவன்ட்ட எப்படியா டொனேஷன் கலெக்ஷன் பண்றது? கலெக்ஷன் பண்ணலாம், குடிச்சு தரேன், சாம்பிளுக்கு வேணா கொஞ்சம் எடுத்து. என்னது டொனேஷனா? பேர் குவார்டர் குடிச்சிட்டேன், ஒரு பீடி எடுத்து கொளுத்துறது குடிச்சு இங்க இருந்தீங்கன்னு வச்சுக்க, உங்களை கொளுத்தி போட்டுருவேன். கல்த்தி மீனியா எங்களைய கொளுத்துவா? டேய் என்னடா பிடிக்கிறீங்க? கையாடா கையாடா, இல்லைன்னா நான் எடுத்துருவேன். என்ன இப்ப துட்டு நிறைய வச்சிருக்கியா? வாந்தி எடுப்பேன்டா.
ஏதோ நாட்டறியலை அப்படியே படிக்கிறேன் கண்டா சரி தெருவா போனா 1 ரூபா கூட கலெக்ஷன் பண்ண முடியாது. வீடு விட போனாவது ஒண்ணு இல்லைனாலும் ஒன்னாவது மனுஷன் இறங்கி நம்மளுக்கு 10 ரூபா போடும். வா. சரி மா கேள்விஜாமா சாமி வந்திருக்காருமா, சீக்கிரம் வெளியே வாங்கம்மா. மரத்தை கூத்து போறோமா, ஆளுக்கு 2000 3000 தான் கொடுக்குமா? அது யாரா மரத்தை கூத்துறதுக்கு ஆளுக்கு 2000 கேக்குறேன்? வேற யாருமா? நாங்க 2 பேரும் தான். அது தெரியுது. எந்த மரத்தை கூத்து போறீங்க? கோயில் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குதான். சொல்லியா? ஏமா கோயில் இருக்கிற மரத்தை கூத்தமா கூத்து போறான்? எந்த கோயிலு? எந்த மாதிரியாத்தா? திருவேற்காடு மாரியாத்தாடா, பிம்பிள்ஸ் மூக்கா. அப்ப திருவேற்காடுலயே போய் கலெக்ஷன் பண்ணுங்க. அருகட்டோனா ஏன்னா நீ திருவேற்காடு மாரியாத்தான்னு சொன்னா இந்த ஊர் மாரியாத்த சொல்ல வேண்டியதானே? ஐயோ மல்லாட்ட மூக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரே மாரியாத்தா திருவேற்காடு மாரியாத்தா தான்யா, குலதெய்வம்யா. அதனால அந்த பேர் சொன்னேன். குலதெய்வமா? ஏடா இல்லாத போலத்துல சொல்றா? ஐயோ சக்தி வாய்ந்த தெய்வம்யா, வாயில போட்டுக்க. வாயில் அடிக்கணும். இவனுங்க ஏதோ லூசு பசங்க போல, நீ வந்து சோற போடுவான். ரூஸ் பசங்க தான் எல்லாம் 2 பேருமே. ஏமா போவாதீங்கம்மா, வாங்கம்மா, தெய்வ குட்டுமா ஆயிடும். இதெல்லாம் இருந்து போட்டு போங்க. இப்ப என்னடா பண்ண? யோ இப்ப பாரு எப்படி காணிக்க வருதுன்னு. அம்மா இந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்குதா? அப்படிங்க தச்சின தட்டி தவறுது. என்ன சத்தம்? என்ன ஆச்சு? திணறு ஊதியும் கொட்டி போச்சுமா, நல்ல சகுனம் இல்ல, ஏதோ ஆபத்து வர போகுது. அம்மா துஷ்ட சக்தி ஏதோ இருக்குது போல, அதனாலதான் தட்டி தவறுது. என்ன சொல்றீங்க? தெய்வ கொத்தனா இல்லம்மா, அந்த பென்சில் வாயன் கை நடிங்க அப்படியே கீழே போட்டான். ஏய் ராவுல பொண்ணுன்னு சாமியார்லாம் இதே மாதிரி சொல்லாதடா. தட்டு தானா வீல, ஏதோ துஷ்ட சக்தி தான் இதே மாதிரி பண்ணிருக்கு. நீ ராவுல பொண்ணு அவங்களுக்கு எப்படி தெரியும்? நிஜமாவே சாமியார் தான் பழுகுதுடா. அம்மா எங்களுக்கு எல்லாமே தெரியும். நீ 2000 ரூபாய் குத்துரு, உன் மேல போய் கோவில்ல போய் ஒரு அவசரம் பண்ணிடுறோம். யோ அதுக்கு நாங்களே அபிஷேகம் பண்ணிட்டு போயிடுவோம். உங்களுக்கு எதுக்கு 2000 ரூபாய் தரணும்? யோ இழுத்துக்கிச்சா சாமி வந்து ஆடுறேங்க. ஏமா காக்கா முகம் சாமி வந்துக்கிறாரு, ஒழுங்கா துட்டு 2000 குத்துருவோம், இல்லன்னா உங்க புள்ள மலை இறக்கும். சீக்கிரம் குடு. நம்ம ஏய் என்னடா மஞ்சள் பூரா திடீர்னு தடவை இருக்கிற? ஏய் கையறா பித்தனாரடா அது. சாமி சாமி என் புள்ளை ஒண்ணி பண்ணிடாது சாமி. இந்த சாமி காசு வந்துச்சுன்னா மணி ஏறிடும். சாமி என் புள்ள மேல வந்துடாது சாமி. என் புள்ள தப்பு பண்ண மன்னிச்சிருங்க சாமி. ஏமா அவனுக்கு ஏமா கையெழுத்து கும்புற இறக்குமா? ஏய் உனக்கு தெரியாது கம்மியா சாமி, மன்னிச்சிருங்க சாமி. என் புள்ளை ஒண்ணி பண்ணிடாதீங்க சாமி. புள்ள படா யோ காசு வந்துச்சுல்ல? வந்துச்சு. அவனுக்கு வந்து துண்ணூர்ல நலங்கு புடிச்சிட்டு போயிட்டானுங்க. நீ வேற காசை குத்து அனுப்பிச்சு விட்ட. போனா போட்டு போடா, வாடா வீட்டுக்கு. உண்மையால இறங்கி போறாங்க அம்மா.